எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அர்ஷத். மீண்டும் உங்களோட கேப்ல ஒரு டீயை போடுறது ஃபீலிங் லைட்டா நல்லா. இந்த கேப்ல வாழ்க்கை ஒரு புரட்டிச்சுடா நல்லா. இப்படிதான் இருக்குமா இந்த வருஷம் ஃபுல்லான்னு பல கேள்விகளுடன் கோடிகளுடன் குழப்பம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது கம்ப்ளீட்லி பிளிஸ்ன்னு. ஏங்க 2026 இன்னும் கொஞ்சம் மாசத்துல வரப்போகுது. என்னென்னலாம் தரப்போகுது, வரலாறுல எப்படிலாம் இடம் பெறப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸ்டேட் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு FIFA வேர்ல்ட் கப் வரைக்கும் ஏக்கச்சக்க மேட்டர் இருக்கு. உங்களை அமேஸ் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட்ல பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கு. இருப்பா இன்னும் இந்த வருஷமே முடியலே, அதுக்கே எதுவும் விடை பெறலையேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இந்த வருஷத்தை ஃபர்ஸ்ட் கவனிப்போன மனசாட்சி டேக் டேவிஷன் எங்கிட்டுன்னு பாக்குது. பல ஆங்கிள் வாழ்க்கை பல பேருக்கு பல விதமா அமைஞ்சாலும், என்னென்ன புரியாம அங்கே இங்க நிறைய பேர் தெரிஞ்சாலும், வாழ்க்கை பாட்டுக்கு ஒரு பக்கம் நிக்காம போயிட்டே தான் இருக்கும். நடக்கிறது நடந்து தாங்க தீர்க்கும். கரெக்டு தானே? அந்த வகையில் தமிழ்நாடோட அரசியல் களம் இப்போவே சூடாக இருக்குன்னு தான் சொல்லணும். 4 பேர் நாட்டுக்கு 4 நல்லது பண்ணுறேன் 4 விதமாக 4 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நானா நீயானு அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு நம்மளை டீலில் விட்டு வாயிலே இசது கதையை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உனக்கு என்ன ஃபீல் ஆனால் எனக்கு என்னன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள யாராச்சும் கண்டிப்பாக ஒருத்தர் பேசலன்னா தான் இப்போ வாழ்க்கையில் எதை பற்றி தான் பேசுன்ற கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கூசணுங்க. அரசியல் அதிகாரம் ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் நேராவோ மறைமுகமாவோ லிங்க் இருக்க சிலப்பதிகாரம் தாங்க. இன்னும் மதுரையை மட்டும் நான் எரிக்கல, சிலம்புக்குள்ள என்ன இருக்குன்னு மன்னனை பார்த்து கேட்கல. மற்றபடி எல்லா அநீதியும் எப்போவோ நடந்துருச்சு. அடுத்தடுத்து வந்த பிரச்சனையில ஊரும் எல்லாத்தையும் மறந்துருச்சு. மனித இயல்பு தானே. ஆளுங்கட்சியை தாக்கணும், அவங்க இடம் இல்லைனாலும் இப்ப இருக்க எதிர்கட்சியோட இடத்தையாச்சும் தூக்கணும்னு நம்ம 3 எழுத்து நடிகரோட கட்சி ஒரு பக்கம் தவ்வுது மும்முரமா. அவங்க ஆர்வத்தை பார்த்து டிஃப்ரெண்டா கூவுறாண்டா. மிச்ச கட்சிலாம் ஸ்டெல்லிங் கொஞ்சம் கம்முன்னு இருமா. கொள்கை கோட்பாடு அறிக்கைன்னு ஏதாச்சும் லாஜிக்கலான நிலைப்பாடு இருந்தால் கிடைக்கும் போல சப்போர்ட்டு. இப்படி கண்டதை கத்திக்கிட்டு கிடந்தா கன்ஃபார்மாக கடந்து போயிடும் உலகம், அதில் நோ டவுட்டு. இதுக்கிடையில் தலைவரோட கூலி, அதிலே நம்ம பர்சலாம் காலின்னு எக்கச்சக்கமான மேட்ரு. தலையில் கை வச்சுட்டோம் பிஃபோர் கம்மிங் அவுட் ஆஃப் த தேட்ரு. இதெல்லாம் தேவைதானா லோக்கின்னு தோணுது. அதை கூட கவனிக்காமல் அடுத்த அப்டேட் என்னன்னு தாங்க பாதி ஊர் தேடுது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் சொல்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன வேணும் என்ன இல்லை, எதெல்லாம் கிடைக்கல எதெல்லாம் கிடைக்கணும், என்ன மாதிரி தடையெல்லாம் உடைக்கணும் நாம தான் நோக்கணும். அதுக்கு சிந்தனையிலேயாச்சும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இடம் பார்க்கணும். நம்ம தான் வாயை விட்டு கேட்கணும், இல்லைனா போட்டுருவாங்க நாமோ. அப்புறமா வந்து நியாயம் கேட்டா கேட்பாங்க, இவ்வளோ நல்லா வேர் வாஸ் ஞானம். ஸோ கொஞ்சம் உஷாராகவே இருப்போமே. என்னதான் அரசியல் சினிமான்னு ஊரே ஒரு பக்கம் பரபரப்பாக ஆட்டா இருந்தாலும் நம்ம ஊரோட கிளைமேட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சில்லாயின்னு நல்லா தாங்க இருக்கு. நவம்பர் டிசம்பர் சார்ந்தவே குழந்தைங்க ரெயினில் பிளேன்னு ஜாலியாக இருந்தாலும் வேற எந்த நோய் நொடியிலையும் பாதிக்கப்படாமல் நம்ம உடல்நிலையும் மனநிலையும் நம்ம ஊற்றார் உறவினர்னு எல்லாரையும் காக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வாழ்க்கை வாழ்றது தான் இஷ்டத்துக்கு இருந்துடாதீங்க. தட்ஸ் ஒன் டைப் ஆஃப் மடமை which will definitely bring வெறுமை. இந்த முக்கியமான தாட்டோட இன்னைக்கு நம்ம கேப்ல ஒரு டீயோட எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா மொமெண்ட்ஸ். அதாங்க பிரசன்ட். நிகழும் இந்த காலம், இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நொடி, அதை பத்தி தாங்க பேச போறோம். எப்ப வேணா கரையும், எப்படி வேணா மறையும், அப்படி இப்படி நாம ஒன்று நினைச்சு நம்மளை இஷ்டத்துக்கு கணிச்சு மண்டுக்குள்ள என்னென்னத்தையோ திணிச்சு வாழ்க்கை அவ்வளோ ரஃப் அண்ட் டஃபாலாம் அணுகக்கூடாதுங்க. ஏன்னா எப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிரும், நேரம் மறைஞ்சிரும், நாட்கள் கரைஞ்சிரும், அப்படியே விடிஞ்சிருங்க. எங்க எப்போ என்ன நடக்கும், எப்படிலாம் வாழ்க்கை இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தாலும் we will lose the wonderful memorable moments. அதை இப்போவே அனுபவிச்சாதான் பின்னாடி நாஸ்டால்ஜியா தட்டி எழுப்பி பண்ண முடியும். லவ்லி கமெண்ட்ஸ். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தயக்கத்தை முதலில் விளக்குன்னா க்ளவுடு 9 பறக்கலாம். த்ரோ பேக் இன்னில் நெகிழ்ச்சிக்கான மெமரிஸை குமிக்கலாம். போகிற ஃப்ளோவில் சறுக்குன்னா என்ஜாய் பண்ணு, அதுக்கு என்ன அனுபவத்தை அடுக்குன்னா நீயே கேட்ப, அடுத்து என்னன்னு நம்ம கவிஞர் வசீகரன் சொல்லியிருக்கார். அதுபோல் ஃப்ளோவில் போவோம், விழுந்தாலும் எழுந்து நின்னாலே போதும். ஏன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் தானேங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தம்பி. ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கை போட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு நினச்சி பார்க்காத பக்கம்லாம் இடிக்குது, இஷ்டத்துக்கு என்னென்னமோ வெடிக்குதுன்னு உங்கள் குமுறல்கள் எனக்கே கேட்குது. கடவுளுக்கு கேட்டிருக்காதா? எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மற்றவங்களோட அனாவசிய கண்ணோட்டங்கள்லேருந்து பத்திரமா காத்துப்பான். நல்லதோ கெட்டதோ கணக்கு வழக்கெல்லாம் தீர்த்துப்பான்றது தான் உண்மை. ஸோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு சின்ன வயசில் அப்பா சொன்னதாங்க ஞாபகம் வருது. ஸோ நடக்கிற போக்கில் விட்டுறணும், தப்பு பண்ணால் நமக்கே சுற்றணும். இதுக்கெல்லாம் இடையில அடுத்தவனை பற்றி ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காம, உங்களை பற்றி ஓவரா போட்டு உழப்பிக்காம, இந்த நொடி இந்த நிமிஷம்னு நிம்மதியாக ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. உங்களை மட்டுமே நல்லபடியாக ஆளுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை போனால் திரும்பி வராது. ஸோ லிவ் இன் த ப்ரெசென்ட். அதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரெசென்ட். கிடைச்சதை வச்சு இறைவன் கொடுத்ததை வச்சு இருப்போம் ஜாலியா, இல்லைன்னா ஆயிரும் எல்லாம் காலியா. இன்னும் நீ போலியான்னு கேட்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல கேப்ல ஒரு நல்ல டீயோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அர்ஷத். நன்றி.